ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மைவி3 படம் வரப்போகிறதா அப்படின்னு ஹெட்டிங் போட்டிருக்கேன். ஆனால் அதை பற்றின டீட்டெயில் தான் எனக்கு தெரிஞ்சது. அதாவது நான் வந்து இதை பற்றி பேச தான் மாட்டேன். ஆனால் இருந்தாலும் இதை பற்றி யோசிச்சுட்டு அதாவது இதை பற்றி டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்பப்போ அப்டேட்டில் இருந்துகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இதை வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக இல்லாமல் நம்ம எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ ஏன் அப்புறம் ஷேர் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை, ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். காரணத்துக்காக எந்த ரீசனுக்காக அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இதுவே முழுசாக வந்து நம்பிக்கிட்டு இருக்க வேணாம் எனக்கு இப்போ தெரிஞ்சு. ஏன்னா எனக்குமே நம்பிக்கை இல்லை. ஆனால் சொன்னாங்க கண்டிப்பாக வரும் அப்படின்னு, அமௌண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 3 மாதம் கழித்து மேபி நீங்கள் போட்டிருக்க அமௌண்ட் வந்துடலாம், கவர்மெண்ட்லேருந்து ஆர்ட்ரு வருது வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன பார்த்தியா செஞ்சியா அப்படின்னு கூட ஒரு சிலர் கேள்வி வரும். இல்லை, எனக்கு வந்து கேஸ் கூட எந்த அளவுக்கு போகுது அப்படின்ற டீட்டெயில் தெரியாது. ஆனால் நான் யாரையா நம்ம போட்டிருக்கவங்களோட டாப்பர், அதாவது நம்மளுக்கு மேலே இருக்கவங்ககிட்டையோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் போட்டிருக்காங்களே ஊரில், அவங்ககிட்ட நான் கேட்டுகிட்டே இருப்பேன், டீட்டெயில் கேட்டே இருப்பேன். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்ட்டு. நேற்று அப்படி தான் பக்கத்தில் வந்து தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க வந்து அவங்களும் போட்டிருந்தாங்க. ஆனால் பணம்லாம் எடுத்துட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமே பணம்லாம் எடுத்துட்டாங்க. மேபி இன்னும் 3 மாதத்துக்குள்ளே அவங்க தான் சொன்னாங்க. எனக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறக்காண்டி சொன்னாங்களா என்னென்னு தெரில. ஆனால் கன்ஃபார்மான்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எனக்கு அவங்க நல்லா தெரியும். அவங்கள ரொம்ப என்ன சொல்கிறது, ஜென்யூனான பர்சன்ஸ் 2 பேருமேவும். அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறப்போ வந்து என்னால் நம்ப முடியல, நம்பாமல் இருக்க முடியல. நான் அவங்கள்ட்டே நேரடியாகவே கேட்டுட்டேன். இல்லைக்கா, எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே அப்படி தான் 1 மாதம், 3 மாதம், 4 மாதம், 6 மாதம்னாங்க, 1 வருஷம்னாங்க, 1.5 வருஷம் போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுக்கா. மறுபடியும் எப்படி அந்த நம்பிக்கை வச்சு இது பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க, எதுக்கும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து டைரெக்டாக, அதாவது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பழக்கமானவங்க மேலே தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிச்சிருப்பாங்க போல். கண்டிப்பாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எப்போன்றது எல்லாருமே அதுதான்க்கா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேபி 3 மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 3 மாதம்னோடனே பெரிய டவுட் ஆயிடுச்சு. ஏன்க்கா, இப்போ ஏற்கனவே அப்படி தானே சொல்லி தானே இத்தனை நாள் இழுத்துட்டாங்க, இனி மறுபடியும் 3 மாதமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்த வட்டம் அப்படி சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக 3 மாதம் அப்படின்ற மாதிரி 3 மாதத்துக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா கோர்ட்டு வந்து கொடுத்துருச்சு, இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் மாதிரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைக்கா, அது இனி போய்கிட்டு தானே இருக்குது, அது எப்படி வந்துச்சு என்ன எதுவுமே யூடியூப்பில் எதுவுமே வரலையே. யூடியூப்பில் பாதி உண்மை பாதி போய், எதை நம்புகிறேன் எதை நம்பக்கூடாதுன்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்ச தகவலை தான் உனக்கு ஷேர் பண்ணுறேன். நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் இல்லையா, அதுக்காண்டி இப்போதைக்கு சொல்கிறேன். வேறு யார்ட்டையும் நீங்கள் இதை சொல்லிக்கிற வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நான் தான் மனசு கேட்கல. ஸோ சப்போஸ் வேறு யாருக்கும் இந்த மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக கிடச்சிருந்தா சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். பார்ப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போமே.